தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 10/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 89:28. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன், அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்கின்றது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், அவருடைய கிருபை நம்முடனும் நம் சந்ததிகளுடனும் எப்பொழுதும் இருக்குமாம். அது மட்டுமல்லாமல் அவர் நமக்கு செய்த உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை நமக்காக அதை உறுதிப்படுத்துவேன். என்னுடைய வாக்குத்தத்தம் சிறிது தாமதமானாலும் கூட நான் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்துள்ளேனோ அத்தனை வாக்குத்தத்தையும் நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றி தீர்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பார்த்தீர்களா? அவர் நம்மீது வைத்த கிருபையினால் தான் நாம் இன்று வரை உயிரோடு வாழ்கின்றோம். இது நாம் அறிந்த உண்மைதான். இந்த அவசர உலகத்தில் எங்கு பார்த்தாலும் நோய்கள், விபத்துகள் இப்படி காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மீது உள்ள இரக்கம், கிருபை, பேரன்பு, இதனால் தான் அவர் நம்மை இம்மட்டும் பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆனாலும் கர்த்தர் கூறுகின்றார், இன்று மட்டுமல்ல என்றென்றும் என் கிருபையை உங்களை விட்டு நான் எடுக்காமல் எப்பொழுதும் உங்களையும் உங்கள் சந்ததியையும் காப்பேன் என்று கூறி அவர் நமக்கு தந்த அனைத்து வாக்குத்தத்தங்களையும் நிச்சயமாக நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி உங்களுடன் இருப்பதை நான் நிரூபித்து காட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் எதற்கும் கவலைப்படாமல் சாத்தான் ஏதேனும் பயத்தை கொண்டு வந்து நம்மை விசுவாசத்தை வழிவிலக செய்யாமல் கர்த்தர் என்னுடன் இருக்கின்றார், அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் என் மீதும் என் சந்ததி மீதும் இருக்கும் என்று விசுவாசத்தோடு அவரை உறுதியாக பற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் என்றும் உங்களுடனும் உங்கள் சந்ததிகளுடனும் இருந்து கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் பாதுகாத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக முது கிருபை என்றென்றைக்கும் எங்களுக்கு இருக்கும். அந்த கிருபையினால் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் என்றென்றைக்கும் காப்பேன். எங்களுக்கு தந்த வாக்குறுதிகளை, உடன்படிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை நம்புவோம், உண்மையில் விசுவாசமாக இருப்போம். சத்துருனுடைய எந்த சதி மோசங்களுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று உறுதி கூறுகின்றோம். உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.